கார்த்திகை தீபத்துக்கு எங்கள் ஊரில் பனை ஓலை கொழுக்கட்டை தான் செய்வோம். எல்லா வருஷமும் வாசலில் அழகாக கோலம் போட்டு அதை சுற்றி விளக்கு வச்சு செலிப்ரேட் பண்ணுவோம். பட் இந்த வருஷம் கொஞ்சம் கூட கேப் விடாமல் மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால வாசலில் கோலம் எதுவும் போட முடியல. நானும் அம்மாவும் சேர்ந்து வீட்டை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கொழுக்கட்டையோட ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா அரிசி மாவு, மஞ்சள், தண்ணி இந்த மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு வாசல் படியில் சின்னதாக ஒரு டிசைன் போட்டு விட்டுட்டு கதவுல எல்லாத்துலேயுமே பொட்டு வச்சு விட்டோம். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் செஞ்சு முடிக்கவும் எங்கள் அப்பா பனை ஓலை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் கட் பண்ணோம். எங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு அந்த பனை ஓலைக்குள்ளே ஸ்டஃப் பண்ணோம். ஸோ மாவை பனை ஓலைக்குள்ளே ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு பனை ஓலை எடுத்து அதை கவர் பண்ணிவிட்டு அதை பனை ஓலையை வச்சே கட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக குச்சி அடுக்கி வச்சுட்டு அதை மூடி போட்டு வேக வச்சுருவோம். ஸோ அவ்வளோதான் பனை ஓலை கொழுக்கட்டை ரெடி. உங்களுக்கு பனை ஓலை கொழுக்கட்டை பிடிக்குமான்னு சொல்லுங்கள்.